கொடைக்கானலில் இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு சென்று பைக் ஓட்டிய நபரை பட்டா கத்தியால் தலையில் வெட்டி இருசக்கர வாகனத்தை திருட முயன்ற 3 பேர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். குற்றவாளிகள் சிக்கியது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பெருமாள் மலை பகுதியைச் சேர்ந்தவர் முனியாண்டி. இவர் பெயிண்டராக வேலை பார்த்து வருகிறார். முனியாண்டி தினந்தோறும் பெருமாள் மலை பகுதியில் இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் தனது பல்சர் பைக்கில் பயணித்து கொடைக்கானலுக்கு வேலைக்கு செல்வது வழக்கம். பெயிண்டர் பணியை முடித்துவிட்டு அதே சாலையில் மீண்டும் இரவு நேரத்தில் வீடு திரும்புவதும் வழக்கம். இந்நிலையில் திங்கட்கிழமை இரவு வழக்கம் போல் தனது பணியை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது பிரதான மலைச்சாலையில் செண்பகனூர் பிரிவு அருகே 3 இளைஞர்கள் கைகாட்டில் லிப்ட் கேட்டுள்ளனர். சோதனை சாவடியில் இறக்கிவிடுமாறு மிகுந்த பணிவுடன் கெஞ்சி கேட்டுள்ளனர். இரவு நேரம் என்பதால் பரிதாபப்பட்ட முனியாண்டி மூவரையும் தனது வாகனத்தில் சிரமப்பட்டு ஏற்றிக்கொண்டார். சிறிது தூரம் சென்றதும் சோதனை சாவடிக்கு முன்பே 3 இளைஞர்களில் ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த பட்டா கத்தியை எடுத்துள்ளார். சிறுநீர் கழிக்க வேண்டும், ஓரமாக நிறுத்துங்கள் என கூறிய அவர் நிறுத்தும் முன்பே முனியாண்டியின் தலையில் வெட்டி உள்ளார். இதில் நிலை குலைந்த முனியாண்டி பைக்குடன் கீழே சரிந்து விழ 4 சாலையில் விழுந்து உருண்டனர். உடனே சுதாரித்துக் கொண்ட முனியாண்டி இருசக்கர வாகனத்தை சாலையிலேயே விட்டுவிட்டு உயிருக்கு பயந்து ஓடி உள்ளார். சாலையில் சென்ற வாகனம் ஒன்றை நிறுத்தி தலையில் ரத்தம் வடிந்த நிலையில் உதவி கேட்டுள்ளார். அப்போது மேலும் சில வாகனங்கள் அப்பகுதியில் வர வாகன ஓட்டிகள் இறங்கி முனியாண்டிக்கு உதவி உள்ளனர். கூட்டம் கூடியதும் 3 இளைஞர்களும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இதனையடுத்து முனியாண்டி கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தலையில் 8 தையல் போடப்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். முனியாண்டியை வெட்டிய இளைஞர்கள் அங்கிருந்து தப்பிக்க மலைச்சாலையில் நடந்து சென்று பெருமாள் மலை பகுதியில் இருந்து பேருந்தில் ஏறி வத்தலகுண்டு நோக்கி சென்றுள்ளனர். இது குறித்த தகவல் கிடைக்கவே போலீசார் கெங்குவார்பட்டி சோதனை சாவடியில் அந்த இளைஞர்களை மடக்கி பிடித்தனர். அவர்களை கொடைக்கானல் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன. பிடிபட்டவர்கள் மதுரை திடீர் நகரைச் சேர்ந்த சிவகார்த்திகேயன், சங்கரேஸ்வரன் மற்றும் 15 வயது சிறுவன் என்பது தெரிய வந்தது. இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு சென்று பட்டாக்கத்தியால் தாக்கி இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்ல திட்டமிட்டதாக விசாரணையின் போது தெரிவித்துள்ளனர். மூவரில் 15 வயது சிறுவன் தலையில் வெட்டியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிவகார்த்திகேயன், சங்கரேஸ்வரன் ஆகியோர் மீது வழிப்பறி, திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. தெரியாதவர்கள் யாரேனும் இதுபோன்று லிப்ட் கேட்டால் யாரும் லிப்ட் தர வேண்டாம் என போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி உள்ளனர்.